இட்லி மாவு எப்போதும் போல தான் அரைச்சி கரைச்சி ரெடி பண்ணி வச்சு. ஆனால் காலையில் வந்து பார்த்தா பொங்கலோ கொண்டாடி சிறப்பாக சோழியை பார்த்து விட்டுடுச்சு. சரி ஓகே, நான் மனசை தேர்த்திக்கிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு மீதியில் ஊற்றி வச்சுட்டு இட்லிக்கு சைடிஷாக தக்காளி கடையில் தான் செஞ்சுருந்தேன். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுட்டு ஒரு 4 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 6 பல்லு பூண்டு, 5 தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தேவையான உப்பு, 1 கட்டி பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கின பிறகு 1 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்தா நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கும். தண்ணியெல்லாம் இருத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி கூட கை நிறைய மல்லி இலை போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடையிலோடு சேர்த்து இருத்து வச்சுக்க தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா சூப்பரான தக்காளி கடையில் ரெடி. போல் இட்லி அது கூடவே 2 கரண்டி தக்காளி கடையில் வச்சு சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிடாம நல்லா புரட்டி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாய், வீடியோ பிடிச்சிருந்தா